வழக்கம் போல ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு கவிதா ஈவினிங் தன்னோட கார்ல டிரைவிங் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல முன்பக்கமா கண்ணாடியை பார்க்கும்போது பின்னாடி ஒரு போலீஸ்காரர் துரத்திட்டு வர்றது பாக்குறாங்க. போலீஸ்கார் நம்மள ஏன் துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரு கவிதாவோட காரை சேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டி கார்ல இருந்து ஒரு இளமையான இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இறங்குறாரு. இறங்கின உடனே கவிதா கிட்ட வந்து கொஞ்சம் இறங்குங்க மேடம் அப்படின்றாங்க. என்னாச்சு சாருங்கும் போது உங்க பேர் தானே கவிதா அப்படின்றாங்க. ஆமா அப்படிங்கும்போது சரி உங்க கணவர் இறந்ததை பத்தி உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ணும், பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி வரேன் அப்படின்னு சொல்லி கவிதாவும் ஒத்துக்கிறாங்க. நேரா அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து போறாங்க. ரெண்டு பேரும் 2 கூல் காஃபியை வந்து ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே சரி காஃபி வரட்டும், அது வரைக்கும் உங்க கணவர் இறந்ததை பற்றியும் உங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. உடனே கவிதா தன்னுடைய வாழ்க்கைய சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இந்த சென்னைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு சார். இது முன்னாடி நான் திருச்சியில தான் இருந்தேன். திருச்சி தான் எங்க சொந்த ஊரு. சென்னைக்கு வந்து இந்த 10 வருஷத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஆரம்பத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கவர்மெண்ட் பஸ்ல தான் போயிட்டு வருவேன். அதுலயே பாதி கற்பு அழைஞ்ச மாதிரி தான் ஆயிடும். ஏன்னா மேல உரசுறது, அங்க தொடறது, இங்க தொடறது, ரவுடி பசங்க தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுலதான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கும் காலேஜுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸையும் முடிச்சேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கம்பெனில எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல முத வேலை கிடைச்சது. அப்படியே படிப்படியா நான் வேற கம்பெனி எல்லாம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்தை உயர்த்த ஆரம்பிச்சேன். இதுக்கு இடையில எனக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் வந்திருக்குது. நான் போற அலுவலகத்துல நிறைய கெட்ட ஆளுங்களாம் என்கிட்ட தவறான முறையில நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காம நான் மேற்கொண்டு மேல அவங்க கிட்ட இருந்து விலகி வேற கம்பெனிக்கு வேற ஒரு சம்பளத்துல போய் அப்படியே சம்பளத்தை உயர்த்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல 60,000 ரூபாய் மாசம் சொலையா சம்பாதிக்கிறேன் சார். ஆனா இப்படி என்னுடைய கணவர் இருக்காரு இல்லையா, நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் நானும் ஒன்னாதான் வேலை பார்த்தோம். அந்த கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது தான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. அப்படியே எங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது. நாங்க ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட காதலிச்சோம். இந்த 3 மாசத்திலேயே அவரு தியேட்டரு, பீச், மாலு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறங்கள்ல நாங்க போயிட்டு சுத்துவோம். எங்களோட காதல் உண்மையாவே இருந்தது. அதே மாதிரி அவரும் என்கிட்ட எல்லை மீறி நடக்காம இருந்தாரு. திருமணத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப நான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கல்யாணத்துக்கு ஒரு வழியா ஒத்துக்கிட்டாரு. இவகிட்ட கல்யாணம் பண்ணாதான் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு செஞ்சு உடனே கல்யாணத்துக்கும் சம்மதிக்கவும் அவங்க சைட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவருடைய அண்ணன் மட்டும் அண்ணன் அண்ணி அவங்களோட குழந்தைங்க இவங்க மட்டும்தான் கல்யாணத்துக்கு வந்தாங்க. வடபழனி கோவில்ல சிம்பிளா எங்களோட திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பெரிய இடியே விழுவ ஆரம்பிச்சது. அவர் நல்லா போயிட்டு வேலைக்கு சம்பாதிச்சுக்கிட்டு எங்களோட லைஃபும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திருமணமாகி ஒரு 3 மாதம் வரைக்கும் எங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு தொல்லையும் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு தொல்லை ஆரம்பிச்சது. என்னுடைய கணவருக்கு வேலை போயிடுச்சு. உடனே அவர் அந்த வேலையை விட்டுட்டு சரி வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் வேற வேலை எதுவுமே கிடைக்கவே இல்லை. அவரும் ஏறாத கம்பெனில இறங்காத கம்பெனி இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனில ட்ரை பண்ணா அங்கேயும் வந்து என்னால அவரை கொண்டு வர முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்த சமயத்துல தான் இப்படியே நமக்கு வேலை கிடைக்காதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சு ஒரு நாள் பார்ல போயிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அப்பவே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன பண்றது, என்னுடைய வேலை கிடைக்கல அப்படின்ற விரக்தியில தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னாரு. சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதையே வாரத்துக்கு ஒரு முறை செய்ய ஆரம்பிச்சாரு. சரி வாரத்துக்கு ஒரு முறை தானேன்னு சொல்லிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டேன். ஆனா திடுதுப்புன்னு வந்து பார்த்தா தினமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆச்சு. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவே இல்லை. திருப்பி தினம் குடிக்க ஆரம்பிச்சாரு. என்னுடைய சம்பளத்திலையும் பாதியை காலி பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன் மொத்தத்துக்கும் ஒரு சில டைம் எல்லாம் காலி ஆயிடும். அவரும் சரியா வேலைக்கு போறதில்ல, சம்பாதிச்சும் கொடுக்கறதில்ல. என்னுடைய காசையும் வந்து இப்படி குடிச்சு அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கோ ஏண்டா இவரை கட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் குடிப்பழக்கம் மட்டும் இல்லாம என்னுடைய அந்தரங்க விஷயத்திலையும் தலையிட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆபாசமா போட்டோ எடுத்து அவருடைய செல்போன்ல பதிவு செஞ்சுக்குவாரு. சரி அவருடைய செல்போன்ல தானே பதிவு செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைட்டு அவருக்கு கேட்கற மாதிரி எல்லாம் ஸ்டில்ல போஸ் கொடுப்பேன். அவரும் அதை விதவிதமா ஸ்டில்ல போஸ் எடுப்பாரு. தினம் குடிப்பாரு. என்னை இந்த மாதிரி போட்டோ எடுப்பாரு. மறுநாள் காலையில ஏஞ்சி ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து திடீர்னு என்கிட்ட சாரிமா தப்பா நடந்துகிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சிம்பிளா முடிச்சுட்டு
வெளியில போக ஆரம்பிச்சிருவாரு. இப்படியே எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் நான் எங்க ஆபீஸ்ல வந்து வேலை சம்பந்தமா என்ன பெங்களூருக்கு போக சொன்னாங்க. ஒரு 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் போக சொன்னாங்க. அப்படிதானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் அவர்கிட்ட சொன்னேன், போயிட்டு வான்னு சொன்னாரு. நானும் அந்த வேலை சம்பந்தமா போய் 10 நாள் பெங்களூர்ல தங்கி அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எங்க அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தை வந்து அனுப்பிச்சு விட்டேன். ஏன் அனுப்பிச்ச, எதுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு என் கணவர் என்னை போட்டு அடின்னு அடிச்சாரு. அதெல்லாம் வந்து நான் கண்டுக்காம சரி நம்ம கணவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய கணவருக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். ஆனா ஒரு யோசனையும் தோணுச்சு எனக்கு. என்னன்னா, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன், அதை போய் என் கணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிட்ட போனேன். ஏனுங்க, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஆனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்பட்டாரு. முதல்ல நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க போய் செக் பண்ணி பார்த்ததுல என்னுடைய வேலை டென்ஷன்ல கரு ஒழுங்கா வளர்ச்சி அடையலைங்க, இது அபார்ஷன் செஞ்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா பண்றது, வேற வழி இல்லாம கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவை நான் கலைச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். இவரோ குடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தே போயிட்டாரு. இவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. உடனே ஜூஸ் அந்த காஃபியும் வந்து ஆர்டருக்கு வந்துச்சு. டேபிள்ல இருந்த காஃபியை எடுத்து குடிச்சிட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட என்கொயரி முடிஞ்சிச்சு, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. கவிதாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க அழுதுட்டு அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஆபீஸுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஈவினிங் வழக்கம் போல போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்து கால் வருது. ஏங்க, நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை செய்யணும் அப்படிங்கும்போது ஏன்னா ஏற்கனவே முடிஞ்சிச்சுங்கும்போது இன்னும் சின்ன ஒரு விசாரணை தான், வாங்க அப்படின்றாங்க. காஃபி ஷாப்புக்கு தானே அப்படிங்கும்போது இல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ஸோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி போய் நின்றுறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த இன்ஸ்பெக்டர் பீச்சுக்கே வராரு. வந்ததுக்கு அப்புறம் சரி எவ்வளவு இவ்வளவு லேட்டு அப்படிங்க போறாங்க. இல்ல ஒரு வேலை விஷயமா தான் வெளில போயிருந்தேன் அப்படின்றாங்க. சரி விஷயத்துக்கு வாங்க, என்ன எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கவிதா கேட்கும்போது அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே எல்லா விஷயத்தையும் போது இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்குது, நீங்க ஏன் உங்களோட கணவரை கொன்னீங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம கவிதாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க, நான் ஏன் என் கணவரை கொல்ல போறேன் அப்படிங்கும்போது இல்ல, நீங்க என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னீங்க, ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன விஷயத்த மறைச்சேன், அதுவா மலர் ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்ன வாங்குனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது கவிதா உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன், சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா போலீஸ் மூலங்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்றது இந்த விஷயத்து மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். அப்பவே உங்க வீட்டுக்கு நான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் எனக்கு புரிய வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார், என்னுடைய கணவர் ரொம்ப குடிப்பாரு, என்ன அசிங்கமா போட்டோ எடுப்பாரு. இப்படியெல்லாம் என்னுடைய கணவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கிற இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நான் பெங்களூர் போயிட்டு வேலைக்கு வெளியில போயிட்டு திருப்பி வந்து இந்த கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொன்னேன். அவர் உடனே இந்த கர்ப்பம் யாருடையது, பெங்களூருக்கு போனியே அங்க எவன் கூடயாவது இருந்தியான்னு சொல்லி கேட்டாரு. அப்போதான் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த ஆள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எனக்கு தோணுச்சு. ஆனா நான் ஒன்னும் பண்ணல. ஆனா இவர் என்ன சொன்னாரு, இந்த கருவை கலைச்சேதான் ஆகணும், இது என்னோட குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, இவனுடைய கருவை நம்ம ஏன் வயிற்றுல சுரக்கணும், இவனோட குழந்தையே இல்லன்னு சொல்லி சொல்றான், இவனை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் குழந்தைய பெற்று தரக்கூடாதுன்னு சொல்லி நானும் வைராக்கியமா முடிவு எடுத்து நேரா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து கருவை கலைச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன். அதே மாதிரி நைட்டு மறுபடியும் போட்டோ எடுத்தான் என்ன அசிங்கமா. சரி போட்டோ தானே எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு நானும் விட்டு பார்த்தா கடைசியில இவன் என்ன பண்ணி வச்சிருந்தான் தெரியுங்களா, காலைல ஏஞ்சி அந்த போட்டோவை நான் வழக்கம் போல அழைச்சிருவேன். எப்பயுமே டெய்லி நைட்டு போட்டோ எடுத்தானா மறுநாள் காலைல வந்து அவன் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த போட்டோவை அழைச்சிடுவேன். ஆனா அன்னைக்குன்னு வந்து அழைக்க போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அந்தரங்க போட்டோ எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டான். அப்பவே எனக்கு இவன் மேல செம்ம கோவம் வந்துருச்சு. இவனை கொன்னுடலான்னு நான் முடிவெடுத்தேன். ஏன்னா என் கருவும் கலைஞ்சு போச்சு, என்னுடைய மானத்தையும் இவனோட ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டான். இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சுதான் மறுபடியும் அந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு எலி மருந்தை வாங்கினேன். வாங்கி இவன் வழக்கமா குடிக்கிற மருந்து சரக்கு பாட்டில்ல தெரியாம இவனுக்கு தெரியாம ஊத்தி வச்சுட்டேன். இவன் அதை குடிச்சு இறந்தும் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். போலீஸும் வந்து இவனை தூக்கிட்டு போச்சு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தாங்க. ஆனா நான் போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிடலான்னு முடிவு செஞ்சேன். ஆனா அந்த சமயம் எங்க அம்மா போன் பண்ணும்போது எங்க அம்மாவை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன். எங்க அம்மாவுக்குன்னு யாரும் இல்ல, அதனாலதான் நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி வந்து முடிவு செஞ்சேன், எப்படியாவது சமாளிச்சிடலான்னு. ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கண்டுபிடிச்சேன். அதை எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா, உங்க வீட்டுக்கு நான் யதார்த்தமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.
உங்க வீட்டை சோதனை போட்டது பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை. சரி, இவங்க சொன்னது எல்லாமே உண்மையா தான் இருக்கும், நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போகலான்னு போகும்போது தான் சைடுல செவத்துக்கு பக்கத்துல ஒரு எலி ஒண்ணு செத்து கிடந்தது. அந்த எலி செத்து கிடந்ததை பார்த்த உடனே என்னடா அது எலி செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா எலி பாஷணம் ஒண்ணு கடந்துச்சு. அதுல மலர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எழுதி இருந்தது. மலர் ஹாஸ்பிட்டல்ல எலி பாஷணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு சந்தேகம் அதிகமாச்சு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே உங்க கணவர் மாரடைப்பால சாகல, பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இங்க அந்த பாய்சனுக்கான அறிகுறியும் இருக்குது, எலிபாஷனும் இருக்குது. அதனால அந்த பாய்சன் எங்க வாங்குனீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பார்த்தேன். அதுல மலர் ஹாஸ்பிட்டல்னு எழுதி இருந்தது. அதுக்கப்புறம் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் உண்மை என்னன்னு என்கிட்ட சொன்னாங்க. வேணும்னே நீங்க கருவை கலைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும் போதுதான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சேன். அப்படிங்கும்போது சார், இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க வேணா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்லும்போது, யாருமா சொன்ன உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காக நான் வந்தேன். நீ கொலை செஞ்சன்றதையும் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா நீ கொலை செஞ்சதுல ஒரு நியாயம் இருக்குது. உன்னுடைய கணவர் உன்னை அடிச்சு துன்புறுத்திருக்காரு, உன்னுடைய மானத்தை தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்திருக்காரு, மேலும் உன்னுடைய குழந்தைய அழிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய குற்றம். இதுக்கு நீ பாரதி கண்ட புதுமை பெண்ணு. அதனால நீ உன்னுடைய கணவருக்கு கொடுத்த தண்டனை மிக சரியானது. இத நமக்குள்ளே மூடி மறைச்சிடலாம். அதனால நீ உன்னுடைய வேலையை பாரு. இனிமேல்ட்டாவது நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு. உன்னுடைய அப்பா அம்மா சொல்றத கேளு. நீ காதல்ன்ற பேர்ல ஒரு கணவனை ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆயிருக்க. அதனால பெத்தவங்க பேச்சை என்னைக்குமே மதிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அறிவுரை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. மற்றும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.